இந்த மாதிரி நீங்களும் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, ஐலைனர்ஸ், காஜல்ஸ் யூஸ் பண்றீங்களா? இந்த மாதிரி ரெகுலரா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் கட்டி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஹலோ ஆல், திஸ் இஸ் டாக்டர் சரையு, உங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட். நம்ம கண் பட்டையில நிறைய கிளான்ஸ் இருக்குங்க. அதனுடைய ஓப்பனிங் எல்லாமே இந்த லிட் மார்ஜின்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நீங்க இப்போ வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, ஐலைனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அது ப்ராப்பரா ரிமூவ் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங்ஸ் எல்லாமே பிளாக் ஆயிடும். அது ஆறதுனால உள்ளார இன்ஃபெக்ஷன் ஆகி கண் கட்டி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இவங்களுக்கு மட்டும் இல்லாம கண்ணை ஃப்ரீக்வெண்டா தொட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, அடிக்கடி ரப் பண்ணிட்டே இருக்கிறவங்க, சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட கண் கட்டி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. சோ இது வராம பிரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க போடுற மேக்கப்பை தூங்குறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா ரிமூவ் பண்ணணும். ஜென்டிலான மேக்கப் ரிமூவிங் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு அதை ஜென்டிலா கிளீன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வெண்டா கண்ணை தேய்க்காதீங்க. சுகர் இருந்ததுன்னா அதை எப்பவுமே கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. மஸ்காரா போடுறதுனால கண் கட்டி வராது, அதை ப்ராப்பரா ரிமூவ் பண்ணாம இருக்கிறதுனால கண்டிப்பா கண் கட்டி வரலாம். இது மாதிரி ஐ கேர் ரிலேட்டட் டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலரா கண்மை போடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.